ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற வளர்பிறை அஷ்டமி திதியானது வரவிருக்கின்றது. சனி பகவானுக்கு குருவே பார்த்தீங்கன்னா காலபைரவர் தான். உங்களுக்கு சனி பகவானால் தோஷம் இருந்தால், ஏழரை சனி நடந்தால், அஷ்டமத்த சனி, பாத சனி, இப்படி எந்த சனி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட வேண்டும் என்பவர்கள் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக காலபைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். இதோடு மட்டுமல்லாமல் உங்கள் பண கஷ்டம், மன கஷ்டம் தீர, காலத்தால் கொடுக்கப்படும் அத்தனை கஷ்டங்களும் தீர பார்த்தீங்கன்னா நாளைய தினம் காலபைரவர் வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது. அப்படி அந்த வழிபாடை நம்ம எவ்வாறு மேற்கொள்ளணும், முறைப்படி எந்த நேரத்தில் நம்ம மேற்கொள்ளணும், காலபைரவரை நம்ம ஆலயங்களுக்கு சென்று எவ்வாறு வழிபடணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். நாளைக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்ம சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நேரத்தில் போய் நம்ம இப்படி ஒரு வழிபாடு செய்வது நம்மளுக்கு காலத்திற்கும் நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அது என்னென்ன வழிபாடு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த அஷ்டமி வழிபாடு என்றாலே பார்த்தீங்கன்னா அதற்கு உகந்த நேரம் ராகுகால நேரம். நாளைய தினம், அதாவது 29/6/2024 சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை பார்த்தீங்கன்னா ராகு கால நேரம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பைரவர் சன்னதிக்கு நம்ம சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. முடியாது என்பவர்கள் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் எனக்கு வேலை இருக்குது, என்னால் போய் விளக்கேற்ற முடியாது அப்படிங்கிறவங்க மாலை நேரத்தில் 5:30 மணிக்காவது பார்த்தீங்கன்னா காலபைரவர் கோவிலுக்கு சென்று பைரவரை வழிபாடு செய்யலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப உகந்ததாக கருதப்படுகிறது. எந்த ஒரு வேலை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை ஒரு கொஞ்ச நேரம் ஒதுங்க வச்சுட்டு முழு ஈடுபாடு இருக்கணும். நம்ம இறைவன் மீது அந்த முழு நம்பிக்கையோடு போய் நமக்கு ஏற்படுகின்ற அந்த தோஷங்கள், கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு போய் பார்த்தீங்கன்னா நம்ம காலபைரவரை வழிபாடு செய்யணும். அப்படி செய்து கொண்டு போகும் பொழுது நமக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ரொம்ப பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத கஷ்டத்தில் சிக்கியிருப்பவர்கள் நாளை சிரமம் பார்க்காமல் ராகு கால நேரத்தில் பைரவருக்கு விளக்கேற்றி செவ்வரடி பூ வாங்கி போட்டு வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். பூசணி தீபம், மிளகு தீபம், இப்படி பரிகார விளக்குகளையும் நம்ம ஏற்றலாம். வெறும் மண் அகல் விளக்கு, நல்லெண்ணெய் அல்லது நெய் உச்சி தீபம் ஏற்றியும் காலபைரவரை நம்ம வழிபாடு செய்யலாம். நமக்கு என்னது இருக்குதோ நம்மக்கிட்ட முடிந்தால் இவ்வாறான வழிபாடுகளை செய்யலாம். அதாவது பூசணிக்காய் தீபம், மிளகு தீபம், இவ்வாறான பரிகார தீபங்களையும் நம்ம ஏற்றலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நெய் தீபம், நம்மக்கிட்ட இருக்கின்ற இந்த அகல் விளக்கு, அதை வைத்து கூட நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளோ அதை வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம முழு கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதுபோல் நம்ம பைரவர் சன்னதிக்கு போகும்பொழுது வெறுமனே போகக்கூடாது, வெறுங்கையோடு நம்ம வீசி கொண்டு போகக்கூடாது. செவ்வரளி பூ பார்த்திங்கன்னா காலபைரவருக்கு மிகவும் உகந்தது. அதை வாங்கி செல்லலாம். 2 செவ்வாழை பழமும் வாங்கி செல்லலாம். அல்லது சந்தனம், புனுகு போன்ற வாசனை நிறைந்த பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு பொருளை வாங்கி சென்றாலும் போதுமானது தான். 3 பொருட்களையும் வாங்கி செல்கிறவங்க கொண்டு போகலாம். இல்லை இதில் ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதும் நம்ம நல்லதான். சும்மா போகக்கூடாது, ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொண்டு அந்த பூக்களையாவது செவ்வரளி பூவையாவது நம்ம வாங்கி கொண்டு போவது நல்லது. அதை போல் பார்த்தீங்கன்னா அங்கு சென்று நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா கோவிலில் அமர்ந்து சொல்வது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே காலபைரவரை நினைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். நாளைய தினம் காலபைரவரை நினைத்து ஓம் பம் பைரவராய நமக என்ற இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 8 முறை சொல்லுங்கள். அந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயுமே உங்களுக்கு காட்டுறேன். ஓம் பம் பைரவாய நமக என்ற இந்த மந்திரத்தை 8 முறை பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு சென்றாலும் சரி, வீட்டில் பூஜை செய்தாலுமே அந்த காலபைரவரை நினைத்து நம்ம மனதார இந்த மந்திரத்தை 8 முறை கூறணும். அந்த பைரவரின் பரிபூரண ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உண்டான முயற்சிகளையும் உங்களுக்கு அவர் காட்டுவார் அப்படிங்கிறது தான். நம்ம இதுவரை ஏதாவது ஒரு தொழில் தொடங்குகிறோம், ஏதாவது ஒரு தடைகள் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாமே தகர்த்துக்கூடிய வேலையை நமக்கு காலபைரவர் பார்த்து கொள்வார். எந்த ஒரு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஈடுபட்டாலும் அதில் பூராமே அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதான்.
பிறகு வாழ்க்கையில் நீங்கள் எல்லோருமே அன்னார்ந்து பார்க்கும் அளவுக்கு நம்ம உயர்ந்து விடுவதற்கான வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும். கோவிலுக்கு போக முடியவில்லை, வீட்டில் விளக்கேற்ற முடியவில்லை என்றாலும் சரி, நாளைய தினம் இந்த மந்திரத்தையாவது பார்த்திங்கன்னா 8 முறை மனதார நம்ம சொல்லிவிட்டு, கால பைரவரே, காலத்தால் வரக்கூடிய கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று சொல்லி உங்களுடைய வேண்டுதலை மனப்பூர்வமாக அந்த ஆண்டவனின் பாதத்தில் இறக்கி வைத்தாலும் நிச்சயம் அது நடக்கும். அனைவருக்கும் பார்த்திங்கன்னா கால பைரவரின் ஆசீர்வாதம் கிடைக்க நானும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நீங்களும் பார்த்திங்கன்னா முடிந்த அளவுக்கு உங்களுடைய பூஜை அறையில் கால பைரவரை மனதார நினைத்து கொள்ளுங்கள். எல்லா வழிமுறைகளுமே விளக்கேற்றி வழிபாடு செய்வது, ஒவ்வொரு வழிபாட்டிற்குமே நமக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. ஏதாவது ஒரு வழியில் பார்த்திங்கன்னா கட்டாயம் அந்த பலனானது கிடைத்து கொண்டே நமக்கு இருக்கத்தான் செய்யும். நம்ம இப்போ நம்மகிட்ட பணங்காசு இல்லைனாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை, எதுலேயுமே நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறதே நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை தான். இன்னும் நிறைய பேருக்கு பணம் இருந்தாலுமே அதை அனுபவிக்க முடியாத அளவிற்கு அந்த கொடிய நோய்கள்லாம் அவர்களை சூழ்ந்து விடும். அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு கிடைப்பதே ஒரு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அதற்காகவே பார்த்திங்கன்னா நம்ம தினந்தோறும் இறைவனுக்கு இந்த நன்றிகளை கூற வேண்டும். அதனால் தொடர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளில் முழு ஈடுபாடோடு முயற்சி செய்யுங்க. இந்த பரிகாரம், பூஜை இதிலெல்லாம் நம்பிக்கை உள்ளவர்கள் கட்டாயம் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களையும் செய்து கொண்டு வாருங்கள். ஏதாவது ஒரு வழிகளில் பார்த்திங்கன்னா இறைவன் நமக்கு அந்த முயற்சிகளுக்கான வெற்றியை நமக்கு காட்டிக்கொண்டே தான் இருப்பார். கட்டாயம் தவறாமல் நாளைய தினம் பார்த்திங்கன்னா ராகு கால நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இந்த நேரத்தில் அருகிலுள்ள காலபைரவர் அந்த சன்னதிக்கு சென்று செவ்வாழை இல்லைன்னா செவ்வரளி பூ இதை வாங்கி கொண்டு சென்று காலபைரவரை வழிபாடு செய்யுங்க. இந்த மந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா தவறாமல் 8 முறை உச்சரிங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தையும் ஒரு தடவை நான் சொல்கிறேன். ஓம் பம் பைரவாய நமக 8 முறை கட்டாயம் உச்சரிங்க. நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கட்டாயம் மனதார நினைத்து கொண்டு பிரார்த்தனையில் செய்யுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக. ஓம் பைரவாய நமக.